படம் நான் எதிர்பார்த்த மாதிரி விட நல்லாவே இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சைரன் ஒன்றும் அந்த அளவுக்கு அப்படி இல்லை. நான் சொல்கிறேன் சைரன் சூப்பராக இருக்குது. இந்த மூவி அப்போ தான் நான் ஷூட்டிங் அப்போ பார்க்க போனேன். பட் என்னை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் நான் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டேன், பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. த்ரில்லர் மூவிலாம் கிடையாது, ஒரு க்ரைம் ஸ்டோரி தான். நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பயப்படுற மாதிரி இல்லை, படப்படக்கிற மாதிரி இல்லை. இறைவன் எப்படி இருந்துச்சு த்ரில்லர்னால பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டேன். இது வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. அதே மாதிரி ஒரு நார்மலாக ஒரு படம் எப்படி எந்த அளவுக்கு எடுப்பாங்களோ, ஒரு கொலை பண்ணிட்டா கொலை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பக்காவாக இருக்குது. அவங்க இந்த மாதிரி ஹீரோயினியாக பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு போல்டான கேரக்டர் எடுத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். யோகி பாபு சார் அவர் சொல்லும் போதே சிரிப்பு தான் வரும். யோகி பாபு சார் அவரோட கரெக்டாக அவரோட வேலையை அதில் கரெக்டாக கொடுத்துருக்காரு. எல்லா மூவிலையும் எப்படி அவர் காமெடி பண்ணுவாரோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. மியூசிக் பக்கா, ஏன்னா மியூசிக் ஒவ்வொரு இடத்துலையும் இது இருக்குது. கேமரா லொக்கேஷன்ஸும் கரெக்டாக இருக்குது, லொக்கேஷன்ஸ் நல்லா இருக்குது, கேமரா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் வேறு லெவலில் இருக்குது. அவர் எல்லாமே கம்பேக் தான் சார். நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். 1 2 3 4ன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன், எடுக்க மாட்டாரு. தனி ஒருவன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், மிருதன்னு நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நிறைய படம் வந்துக்கிட்டே இருக்கணும், நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லாருமே ஃபேமிலியோடு தான் சார் வரணும் இந்த படத்துக்கு. ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு இடத்துல கூட எந்த குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது, பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், யோகி பாபு எல்லோரும் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. பாட்டு பிஜிஎம் எல்லாம் ஆசம். பாட்டு 2 பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் நிறையா இருக்குது, ஆனால் இமோஷன்ஸ், காமெடி, என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலி பார்க்குற மாதிரி மசாலா படம் நல்லா இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஓவராக காமிக்கிற, எல்லாமே ஒரு பேலன்ஸாக பண்ணியிருக்காரு. இதுதான் சொல்ல முடியுமா, எல்லாம் கலந்து அழகாக பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து ரியலி ஜெயம் ரவி நல்ல கெட்டப்பு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது படம். சான்ஸே இல்லை, ஆசமாக பண்ணியிருக்காங்க. யோகி பாபுக்காகவே படம் பார்க்கலாம், நல்லா இருந்தது. அவருக்கு நல்ல ரோலு, நல்லா கடைசி வரைக்கும் இருக்கார். சும்மா யாரையுமே போடணுங்கிறதுக்காக போடலை, எல்லா சப்போர்ட்டிங் காஸ்ட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ், வீக்கெண்டுக்கு ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஜானருக்கு நான் என்னென்னா ஓவராலாக கமர்ஷியலாக என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கல, ஓகேவா. இந்த ஜானருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த செட்டாக இருக்குது, அந்த கரெக்டாக ஆப்டாக வந்து நடிச்சிருக்காரு. அந்த எமோஷன்ஸ்லாம் நல்லா கன்வே பண்ணியிருக்காரு அவர். சென்டிமெண்ட்டாக தான் ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் வந்து ஒரு 1/2 hour நல்லா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க மாமன்னன்லேயே பார்த்துருப்போம்ல, ஸ்ட்ராங்காக நடிச்சிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கேரக்டரும் அவங்களுக்கு ஆப்டாக சூட் ஆச்சு. காமெடியெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு யோகி பாபுக்கு. மியூசிக் வந்து சாம்சியஸ் தான் நினைக்கிறேன், பேக்ரவுண்டு நல்லா இருக்குது. மியூசிஷியன் வந்து ஜிவி பிரகாஷ். அந்த கண்ணம்மா சாங் வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு லவ் சாங் வந்து வருது, அந்த அனுபவமாக்கும் இவங்களுக்கும் ஒரு அபோவ் ஆவரேஜ் சாங்கு. கண்ணம்மா சாங் வந்து சூப்பராக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அதான் இந்த ஜானருக்கு ஏற்ற படம். ஓவராலாக வந்து கமர்ஷியலாக போகுமானா தெரியல எனக்கு. இந்த ஜானருக்கு நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து சைரன் நான் ட்ரெய்லர் கூட பார்க்கல. படம் நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்க்குறேன். படம் வேறு லெவலில் இருக்குது. படம் செம்மையாக இருக்குது, அவர் சூட் ஆகுது, அவர் செம்மையாக இருக்குது. அது லாஸ்ட் சீன்லாம் கொஞ்சம் நமக்கே அழுகிற மாதிரி அந்த ஒரு இது வந்துடும். நார்மலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பக்காவாக பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. கீர்த்தி சுரேஷ் வந்து மாமன்னனுக்கு அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து இப்படி பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்றது இந்த படத்தில் தான் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சின்ன காமெடியாக இருந்தாலும் நச்சுன்னு பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்தந்த டைமிங் சென்ஸ் காமெடி பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு. ஜிவி பிரகாஷ் அது தேட்டருக்குள்ளே உட்காரும்போதே தெரியும், அந்த அதிர்வுலாம் அந்தளவுக்கு கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே அந்த மாதிரி சென்டிமெண்டல் மியூசிக்கும் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது, செம்ம படம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், செம்ம படம். நான் வந்து கீஸ்ரஸ் கோசம் வந்தேன் ப்ரோ. கீஸ்ரஸ் ஃபேன் நான். ரஜினி முருகன் ரக்கடாக இருந்தாங்க ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா சண்டைலாம் போட்டு எல்லோரும் அடிக்கிற மாதிரிலாம் இருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் ஜெயம் ரவி அந்த லுக்கு பயங்கரமாக இருந்தது. அவருக்கு அந்த லுக்கு, அந்த பேசுகிற இது, ஆக்டிங் சொல்ல நான் ஸ்கில்லு நல்லா இருந்தது. சமுத்திரக்கனி சாரும் நல்லா பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது ப்ரோ, எனக்கு பிடிச்சிருந்தது. அது மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது ப்ரோ.
அந்த சாம் சிஎஸ் போட்டு பிச்சு மேய்ஞ்சிட்டாரு. ஃபைட் சீனு எல்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. டேரக்டருக்கு வந்து எம்சிஎஸ் ப்ரோ. இருந்தது ப்ரோ, கரெக்டாக தான் இருந்தது. அவர் ஆம்புலன்ஸ் டிரைவர், அவர் ஃப்ளாஷ்பேக்கில், அதனால் அது வச்சுருக்காங்க ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் நிறைய பேர் அழுதுட்டாங்க ப்ரோ. நானே பார்த்தேன் ப்ரோ, 2-3 பேர் அழுதாங்க. அந்த அப்பா சென்டிமெண்ட் இதெல்லாம் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. ஃபேமிலியாக டோட்டலாக பார்க்கலாம் ப்ரோ. நல்ல படம் தான் ப்ரோ. அது த்ரில்லர் கிடையாது, ரிவெஞ்ச் ட்ராமா. யூஸ்வல் டெம்ப்ளேட் தான், பட் ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணியிருக்காரு. டெபியூட்டன் மாதிரியே தெரில அவர் பண்ணது. அவர் இவ்வளோ நாளாக அவர் ஒர்க் பண்ணி அசிஸ்டண்ட்டாக இருந்து வந்ததுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஷுவராக இதுதான் ஜெயம் ரவி சாரோட கம்பேக்காக இருக்கும். கீர்த்தி சுரேஷோட கேரக்டர் ஆர்க் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர் செல்வகுமார்னு ஒருத்தர், அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. சாம் சிஎஸோட பிஜிஎம் வேறு லெவலில் இருக்குது. ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு. பர்ஃபெக்ட். அது ஒர்க் அவுட் ஆகுது ப்ரோ. அது கொஞ்சம் டச் ஆகுது, பட் ஆனால் எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கல, ஓவராக காமிக்கல. கதைக்கு என்ன வேணும் அப்படின்றத மையமாக, கமர்ஷியல் படம் தான். பாட்டு இருக்குது, ஃபைட்டு இருக்குது, காமெடி. யோகி பாபு சாரோட காமெடி சூப்பராக இருக்குது. ஒன்லைன் காமெடி தான், எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர் ரோலாக நல்லா இருக்குது. ஷியோர், நல்லா பார்க்கலாம், செமையாக இருக்குது படம். எப்படி சொல்கிறது, ஒரு கமர்ஷியல் படம்னு எதிர்பார்த்து வந்தது எல்லாமே அப்படியே ஃபுல் பேக்கடாக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. தேங்க்ஸ்.